மீசைய கத்தரிக்கணும். நம்ம என்ன செய்யறோம்டா, மீசைய வளவலன்னு வளர்த்து தாடியை வலிச்சு வீசிடுறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹராத்தை செஞ்சுட்டு தான் பள்ளிக்குள்ள வார. இதை வைக்க சொன்னாங்க நபி அவங்க, தாடியை வைங்க மீசைய கத்தரிங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா, தாடியை ஃபுல்லா வலிச்சு வீசிடுறோம். தாடியை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. அப்ப யகூதிகளுக்கு மாற்றம் செய்யறதுக்குரிய வழிகள்ல ஒன்றுதான் தாடியை வைக்கிறது. தொப்பிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தாடியை கொடுக்கிறோம் இல்லை. ஒரு ஆள் தொப்பியை போட்டு தொழுதாலும் போடாம தொழுதாலும் ஒரே நன்மை தான். கபருக்குள்ளேயோ மறுமையிலேயோ ஏன் நீ தொப்பி போடவில்லை என்று அல்லாஹ் கேட்கவே மாட்டான். தாடிக்கு கேள்வி வரும். ஆனா தொப்பி போடுங்க போடுங்க போடுங்கன்றோம், தாடி வைங்க தாடி வைங்கன்னு சொல்றோமா? தாடியை தான் வைக்க சொன்னது, தொப்பி சொல்லவே இல்லை. ஆனா பாடசாலை போகக்கூடிய மாணவர்கள் தொப்பியை போட்டு போங்க. நான் இது பேசுறது இஸ்லாமான்னு சொல்லி, இஸ்லாமா தொப்பி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஒரே ஒரு ஹதீஸேனும் இதை போட்டுக்கொண்டு தொழுதான் உங்களுக்கு கூட நன்மை என்று சொல்லப்படவே இல்லை. சொல்லப்பட்டது தாடி தான். அப்ப பாருங்க, சொல்லப்பட்டதை பத்தி அக்கறையே இல்லை. சொல்லப்படாததுக்கு ரப்பர் தொப்பி எல்லாம் வைக்கிறாங்க, ரப்பர் தொப்பி வச்சு போட சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே முக்கியத்துவம் கொடுக்கணும் தாடிக்கு தான். அதனால நான் வயசாளிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்றால், இதன் பிறகும் நம்ம தாடியை வலிக்க தேவையில்லைங்க. ஏன்னா நமக்கு வயசாயிட்டு, நெஞ்சு வருத்தம் வருது, குனிஞ்சி ருக்கு செய்ய இயலாது, சுஜூது போக இயலாது, மொதமாய் நடக்க இயலாது, பாரம் தூக்க இயலாது. உங்களுக்கே தெரியுது நம்மட எல்லாம் அவுட்டாகி இருக்கின்னு விளங்குதா இல்லையா? இப்ப இன்றைக்கோ நாளைக்கோ நமக்காக கபரு தோண்டப்படையுது. கபருக்குள் வரும் பொழுது ரப்பே நான் தாடியோட வருவேன் என்று மனசு வைங்க. யாழ்லா கபருக்குள்ள நான் வரும் பொழுது ஃபுல் சேவ் பண்ணினவனா வராம தாடி வளர்த்தவனாக உன்னை வந்து சந்திப்பேன் யாழ்லான்னு மனசு வைங்க. அப்ப தாடியோட இறக்கப்படுங்க. ஆனா தொப்பியையும் போட்டுக்கொள்ளுங்க, கலட்ட சொல்லி நான் சொல்லவில்லை. தாடியையும் வைத்துக் கொள்ளுங்கள், அதை ஃபுல்லா வலிச்சு வீசாதீங்க, அது நல்லம் இல்லை. தாடி தான் முஸ்லிம்களுடைய அடையாளம். யகூதிகளுக்கு மாற்றம் செய்து தாடியை வைத்துக் கொள்ளும்படி நபி அவங்க சொன்னாங்க. எனவே பாருங்க, இஸ்லாமிய கலாச்சாரங்களை எல்லாம் விட்டு போட்டு வேற வழிமுறைகளை பின்பற்றி நமக்கு வேற வழிமுறையில சரியான ஆசை. இஸ்லாமிய வழிமுறை இதுன்னு சொன்னா தலையை கீழே போடுறோம். ஏனைய கலாச்சாரம் அழகா தெரியுது, அது அழகா. தாடியை வச்சா அசிங்கம் யாருங்க நம்ம சொல்லி தந்தது? அப்ப அழகு வயசாளிகளை நீங்க தாடியை வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க. இப்படி இஸ்லாமிய கலாச்சாரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது. தாடியெல்லாம் பேசுறதுக்கு யாரும் முன்வாரங்களும் இல்லை. ஏன் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டுருவாங்க. இப்படி எத்தனையோ சுண்ணாக்களை எல்லாம் நாசமாக்கி கணக்கில்லாமல் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். எனவே சகோதரர்களே, மர்மன் ஒண்டிக்குது, கபர் ஒண்டிக்குது, நம்மளை விசாரிக்க இருக்கிறான் அல்லாஹ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையே. எனவே அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில் இவ்வுலக வாழ்க்கையை ஆக்கி கொள்ள வேண்டும். எதிர் வருகின்ற செவ்வாயும் புதனும் ஊர் முழுக்க இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உண்டாக்கி, கஷ்டமானவர்களுக்கு சஹர் சாப்பாடை கொடுத்து, கஷ்டமானவர்களுக்கு இஃப்தார்களை வைத்து நாம் அவர்களையும் ஆர்வமூட்டி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நபி வழியில பயணித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر.